ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெருமாள் இல்ல திருமண விழாவிற்கு சசிகலா வருகை தர உள்ள நிலையில் மழைநெடுகிலும் அதிமுக கொடி வைத்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியன், இதுகுறித்த விவரம் என்ன, பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கனகத்தாரா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 முதல் 2016 வரை அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பெருமாள். ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார். அதுவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த கட்சியிலும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் நீக்கப்பட்டார். இந்நிலையில் பெருமாள் மகன் அரவிந்திற்கும் சர்மிளா என்பவருக்கும் இன்று காலை முருகர் கோவிலில் திருமணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சோகண்டி அருகே உள்ள திடலில் திருமண வரவேற்பு நடைபெறுகிறது. இதில் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து வழங்கி சென்றார். இந்நிலையில் சசிகலாவை வரவேற்கும் பொருட்டு ஸ்ரீபெரும்புதூர் முதல் சோகண்டி வரை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரவேற்பு பதாகைகள் மற்றும் அதிமுக கொடிகள் வைக்கப்பட்டுள்ளது. சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத முளச்சி பெருமாள் அவர்களின் இல்ல திருமண விழாவில் அதிமுக கொடிகள் வழிநெடுகிலும் வைக்கப்பட்டது அதிமுகவினரிடையே சர்ச்சை ஏற்படுத்தது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் எவரும் இது குறித்து எதுவும் ஆட்சேபனை தெரிவிக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.